நடு ராத்திரி 11:30 மணி. கிராமத்துல ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு கையில கறிக்குழம்பு பாத்திரம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு நடந்து வர்றான் மாரிமுத்து. ஷார்ட்கட்டுன்னு சுடுகாடு பக்கம் இருக்கும் ஒத்தையடி பாதையில தனியா நடக்க ஆரம்பிச்சான். சுற்றுல முழுக்க அமைதி. திடீர்னு கும்முன்னு ஒரு மல்லிகைப்பூ வாசம். அது குட்டி ஜில் 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 கால் சங்கு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. மாரிமுத்துவுக்கு உடம்பு முழுக்க பயம். பின்னாடி யாரோ அவனை பின்தொடர்ந்து வர்ற மாதிரி ஒரு உணர்வு. திரும்பி பார்க்க அவனுக்கு தைரியம் இல்லை. அவன் வேகமா நடக்க ஆரம்பிச்சான். ஆனா அந்த சங்கு சத்தம் பின்னாடியே தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அந்த நேரம் திடீர்னு ஒரு கருப்பு நாய் எங்கிருந்தோ வந்து மாரிமுத்து முன்னாடி நின்னது. அந்த நாய் பின்னாடி பக்கம் பார்த்து பெரிய சத்தமா கத்த ஆரம்பிச்சது. அடுத்த நொடி அந்த சங்கு சத்தம் திடீர்னு நின்று போச்சு. அதே நேரம் மல்லிகைப்பூ வாசம் மாறி கமகமன்னு விபூதி வாசம் வீச ஆரம்பிச்சது. மறுநாள் காலையில மாரிமுத்து சுடலை மாடன் சாமி கோவிலுக்கு போய் கை கூப்பி கும்பிட்டான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, நேத்து இரவு நாய் உருவத்துல வந்து அவனை காப்பாத்தியது சுடலை மாடன் சாமிதான்.